ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாருஸ் கிச்சன். இன்னைக்கு கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன டிப்ஸ் பார்க்கலாம். அப்புறம் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு எல்லார் வீட்லேயும் ஏசி இருக்காது. ஏசி இல்லாதவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அது கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி இல்லாமல் எப்படி குழு குழுன்னு இருக்கலான்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு டிப்பு பார்த்துக்கலாம். என்ன டிப்புன்னு பார்த்துருவோமா? சூப்பராக ஒரு டஸ்ட்பின் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இது நீங்கள் எதில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாம். பாத்ரூமில் ஷாம்பு கவர் ஏதாவது போடுறதுக்கு நமக்கு டஸ்ட்பின் தேவைப்படும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டஸ்ட்பின்னு. இது நான் சும்மா யூஸ் அண்ட் த்ரோ டப்பா தான் எடுத்திருக்கேன். இந்த டப்பாவும் ஒரு ஜூஸ் பாட்டிலோட ஒரு 3 மூடியும் எடுத்திருக்கேன். சின்ன ஜூஸ் பாட்டிலோட மூடி தான் ஒரு 3 மூடி எடுத்திருக்கிறேன். அப்புறம் டபுள் சைட் டேப்பு. இதை முதல்ல டபுள் சைட் டேப்பு போட்டு ஒட்டிக்கலாம். 3 கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா கீழே தரையில் வச்சோம்னா நமக்கு தண்ணி ஒழுகாது. அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் தூக்கி வைக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்டாண்டு மாதிரி இந்த வாட்டர் கேன் மூடியை நான் இதில் ஒட்ட போகிறேன். 3 மூடிக்கும் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். உங்கள்கிட்ட கம்மு இருந்தால் கம்மு வச்சு கூட ஒட்டிக்கலாம். இந்த டபுள் சைட் டேப்பே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது இங்கே தாராளமாக இது கூட ஒட்டிக்கலாம். 3 இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் 3 இடத்துல ஒட்டிடலாம். டபுள் சைட் டைப் நல்லா ஸ்ட்ராங்காகவே தான் இருக்குங்க. 3 இடத்துல ஒட்டிடுறேன். இது தூர போடுற பொருளை வச்சு நம்ம சூப்பராக ஒரு டஸ்ட்பின் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், 3 ஒட்டியாச்சு. இனி இதை இதில் குட்டி குட்டியாக ஓட்டை போட்டுடலாம். ஏன்னா ஏதாவது தண்ணி இருந்தால் நம்ம ஒழுகிறதுக்காக நம்ம வைக்க போகிறது பாத்ரூமுக்காக. அதனால் இதை பண்ணிக்கலாம். ஒழுகிறதுக்காக நல்லா கம்பியை சூடு பண்ணி சூப்பராக ஓட்டை போட்டு எடுத்தாச்சு பாருங்கள். அங்கங்கே உங்களுக்கு எந்தெந்த இடத்துல போடுறதுக்கு விருப்பம் இருக்குமோ அப்படி ஓட்டை போட்டு வச்சுக்கோங்க. ஓட்டை போட்டு இதை நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம குளிச்சுட்டு இப்போ ஷாம்பு கவர்லாம் அப்படியே போட்டுட்டு வந்துடும். நம்ம ஓட்டையில் போய் சிங்கில் போய் அதில் போய் அடைச்சிக்கும். அப்படியே அடைக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி டஸ்ட்பின் வச்சு விட்டிங்கன்னா பாத்ரூமில் சூப்பராக அந்த குப்பையை அதிலே சின்ன பசங்க கூட போட்டுட்டு வந்துடுவாங்க. நீங்கள் அதனால் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது சூப்பரான டிப்ஸு, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்து நம்ம ஏசியே இல்லாமல் வீடு குழு குழுன்னு இருக்குது. சில ஐடியா சொல்கிறேன், பார்க்கலாம். பகல் நேரத்தில் ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுருங்க. பகல் நேரம் அதுவும் மத்தியானம் ஒரு 12 மணி வரை நீங்கள் திறந்து வைக்கலாம். 12 மணிக்கு மேலே வெயில் அதிகமாக இருக்குது இப்போல்லாம். அதனால் கதவு ஜன்னலெல்லாம் சாத்தி வச்சுருங்க. அந்த வெயில் உள்ளே வராமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அப்புறம் பகலில் நீங்கள் மேல் ஃபேன் யூஸ் பண்ணுறதை விட சீலிங் ஃபேன் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். மேல் ஃபேன் யூஸ் பண்ணிங்கன்னா மேலேருந்து அனலெல்லாம் இறக்குறனால உள்ளே அனல் காற்று தான் வரும். நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கூலிங் காற்று நமக்கு கூட கிடைக்கும். அதனால் நீங்கள் டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஏசி இல்லாமல் நல்லா குழுகுன்னு இருக்கும். அனலை கொஞ்சம் நமக்கு கம்மி பண்ணும். அதுக்காக இந்த ஐடியாலாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம டவல் தாங்க எடுத்திருக்கேன். டர்க்கி டவல் இல்லாட்டி ஒரு கெட்டியான பெட்ஷீட்டோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் இதை ஜன்னலில் கட்டி விட்டுருங்க. நீங்கள் ஜன்னலில் நனைச்சி கட்டி விடுங்க. நல்லா நனைச்சி நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா அந்த காற்று அந்த ஃபேன் காற்று அதில் பட்டு நம்ம மேலே படுறப்ப ஃபேன் காற்று சிலுஜில்னு இருக்கும். நைட்டு அனலாக இருக்கும் பார்த்திங்களா? அந்த ஃபேன் காற்றே நமக்கு அனலாக வரும். இதில் பட்டு நமக்கு படுறப்ப நமக்கு அந்த அனல் தெரியாது, கூலிங்காக வரும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி ஒரு டேபிள் பென் நம்ம வச்சுருக்கோன்னா டேபிள் பென் பக்கத்தில் ஐஸ் கட்டி போட்டு ஐஸ் தண்ணியோ இல்லாட்டி நார்மல் வாட்டரோ ஏதோ ஒன்று அதில் ஜில் தண்ணி மேக்ஸிமம் நீங்கள் ஐஸ் தண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லாட்டி ஐஸ் கட்டி இருந்தால் கூட ஐஸ் கட்டி வைங்க. என்கிட்ட ஃப்ரீசர் சரியில்லாதனால நான் ஐஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஐஸ் கட்டி வைக்கல. இதில் வச்சு நீங்கள் ஃபேனை பக்கத்தில் வச்சு விட்டிங்கன்னா சூப்பராக அந்த தண்ணீரை பட்டு நம்ம மேலே ஃபேன் காற்று படுறப்ப அந்த காற்று கூலிங்காக வரும். ஏசியே வேணும்னு அவசியம் இல்லை. வீடே கொஞ்சம் ஃபுல்லாகவே கூலிங் ஆகிடும் நைட் டைமில். அதனால் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி கோணி இருந்தால் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்து வைங்க. வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இந்த கோணியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொட்டை மாடியில் கொண்டு போய் போட்டு இதில் நல்லா தண்ணியை ஊற்றி விட்டுருங்க. தண்ணியை ஊற்றி விட்டிங்கன்னா அந்த தரை
காய விடாமல் இந்த கோணி பாதுகாத்துக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து இன்னும் அனல் கம்மியாகும். அதனால் இதை நீங்கள் மொட்டை மாடியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி கோணியோ கிழிஞ்ச பாய் இருந்தாலும் நல்லா கோரம் பாய் இருந்தால் கூட பரவாயில்ல, அதையும் நீங்கள் போட்டு தண்ணி ஊற்றி விடலாம். நம்ம எந்த இடத்துல படுக்கிறோமோ அதை கணக்கு பண்ணி நீங்கள் போட்டு விட்டுருங்க. சூப்பராக ஆகிடும். கூலாக இருக்கும், நல்லா சூப்பராக செமையாக. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் வந்து நைட் நேரத்தில் நீங்கள் ஜன்னலில் கூட நாங்கள் சேஃப்டியாக இருந்ததுன்னா ஜன்னலில் இந்த ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று கட்டி விட்டிங்கன்னா வெளியே இருக்க கூலிங் எடுத்து நமக்கு உள்ளே கொடுக்கும். சூப்பராக இருக்கும், வீடும் நல்லா கூலாக இருக்கும். கதவை திறந்து வைக்க முடியாது, அதனால் நீங்கள் ஒரு ஜன்னலை ஒரு பக்கமாக திறந்து வச்சுட்டு கூட அந்த ஜன்னல் மேலே இந்த மாதிரி டேபிள் ஃபேன் ஒன்று கட்டி வச்சுருங்க. சூப்பராக வருங்க. ஏசியே தேவையில்லைங்க, அவ்வளோ குளிராக இயற்கையான காற்றே வருங்க. மேக்ஸிமம் நைட் நேரத்தில் ஜன்னலை கொஞ்சம் திறந்து வச்சா நல்லாயிருக்கும். நல்லா கூலிங்கான காற்றும் உள்ளே வரும். பகலில் சாத்திடுங்க, நைட்டில் திறந்து வைங்க, சூப்பராக கூலிங்காக வரும் காற்று. மேக்ஸிமம் நமக்கு 2 ஜன்னல் இருந்தால் கூட பரவாயில்ல, 2 ஃபேன் கூட நீங்கள் கட்டி வைக்கலாம். அப்படி கட்டி வச்சிங்கன்னா சூப்பராக கூலிங்காக காற்று வரும். இது வந்து ஏசி இல்லாதவங்களுக்கு, ஏசி இருக்கிறவங்க வந்து எப்போவுமே ஏசி போடாத நிலமை இருந்ததுன்னா அப்போ கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏசியே போடலனாலும் கரண்ட் பில் மிச்சமாகும். இந்த மாதிரி வந்ததுன்னா கூலிங்காக இருக்கும். வீட்டுக்கு ஏசியே தேவையில்லைங்க. இந்த ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் ரொம்ப எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி காய்கறி, அப்புறம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டுலாம் வாங்கினா இந்த மாதிரி நெட் கவர் கொடுப்பாங்க. இந்த கவர் இருந்தால் நீங்கள் தூரப்படாதீங்க. அதை வந்து ஒரு கொக்கி, ஒரு கொக்கி, நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பின்னு சேஃப்டி பின்னில் நம்ம தலைக்கு குத்துற பூ குத்துற பின்னில் எப்படி கொக்கி செய்யலான்னு போட்டுட்ருந்தேன். அந்த மாதிரி கொக்கி செஞ்சது தான் இது. அந்த வீடியோ இதை பார்க்கலன்னா அதை பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவை எப்படி கொக்கி செய்கிறதுன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த கொக்கி இதில் மாட்டி இதை வந்து நம்ம கிச்சனில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இதை மாட்டி விட்டிங்கன்னா ஷாம்போ, அப்புறம் நமக்கு மளிகை ஜாமான்லாம், பேஸ்ட்டு, சோப்பு எல்லாமே அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம செக் பண்ணுறப்ப நமக்கு வந்து அதில் தெரியும் ஷாம்பு இருக்குதா, அவசரத்துக்கு இது தேவையோ அது வந்து நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது செக் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஷாம்பெல்லாம் மேக்ஸிமம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேடுவோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா மேக்ஸிமம் தேவைப்படுற பொருளை, அத்தியாவசிய பொருளை அதில் போட்டு வைங்க. அவசரமாக நமக்கு கைக்கு கிடைக்கிற பொருளை. இது ரொம்ப 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 எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்போவுமே இந்த கிச்சனில் இந்த மாதிரி ஒரு இது தொங்க விட்டுருப்பேன். இது வந்து இந்த பையன் நமக்கு கொஞ்ச நாள் ஆச்சு பழசாயிடுச்சுன்னா தூர போட்டுடலாம். போட்டுட்டு நமக்கு வேறு நம்ம மறுபடியும் மளிகை ஜாமான் வாங்கும்போது நமக்கு கிடைக்கும்போது அந்த கவர் எடுத்து தொங்க போட்டுக்கலாம். நம்ம வந்து நல்லா எவ்வளோ வெயிட் தாங்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னோடய டிப்பெல்லாம் கண்டிப்பாக இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸு. இதேமாதிரி நீங்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணணும். என்னோடய சேனலை முறை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு டாபிக்கோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய், see you.